தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். உனதன்பை இழந்தேனையா, உனதன்பை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஆவியானவரே, அதிகாலை பொழுதிலே இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை பொழுதிலே சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தி, நீ என்னோடு இருந்தால் உனக்கு தேவையான அனைத்தையும் கொண்டிருப்பாய். சிலுவை பாதை நம்முடைய வாழ்க்கையின் பாதை. தினந்தோறும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு நீ என்னை பின்தொடர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ என்னோடு இருந்தால் உனக்கு தேவையான அனைத்தையும் கொண்டிருப்பாய். என் அன்பு குழந்தாய், சாத்தான் உன்னை விழ செய்ய காத்திருக்கிறான் என்பதை நீ மிக மெதுவாகத்தான் புரிந்து கொள்கிறாய். சாத்தான் உன்னை விழ செய்ய காத்திருக்கிறான் என்பதை நீ மெதுவாகத்தான் புரிந்து கொள்கிறாய். எனவே உன் மீது எல்லா வகையான குற்றச்சாட்டுகளையும் வீசுவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அதனால் நீ மிகவும் அவநம்பிக்கையும் உற்சாகமின்றியும் இருக்கிறாய். என் அன்பு குழந்தாய், சாத்தான் உன்னை விழ செய்ய காத்திருக்கிறான் என்பதை நீ மெதுவாகத்தான் புரிந்து கொள்கிறாய். எனவே உன் மீது எல்லா வகையான குற்றச்சாட்டுகளையும் வீசுவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அதனால் நீ மிகவும் அவநம்பிக்கையாகவும் உற்சாகமின்றியும் இருக்கிறாய். என் அன்பான குழந்தையே, நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னோடு இருந்தால் நீ உனக்கு தேவையான அனைத்தையும் கொண்டிருப்பாய். ஜெபி, கவலைப்படாதே. ஜெபி, கவலைப்படாதே. நடக்க முடியாத காரியங்களுக்காக பதில்களை தேடிக்கொண்டிராதே. நடக்க முடியாத காரியங்களுக்காக பதில்களை தேடிக்கொண்டிராதே.
ஜெபி. இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெபி. உன் எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி போகும். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பான குழந்தையே, என்னோடு உனக்குள்ள நெருக்கமான தொடர்பு முதலான எத்தனையோ காரியங்களில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். நீ எவ்வளவு கொடுத்து வைத்தவள். என் அன்பான குழந்தையே, என்னோடு உனக்குள்ள நெருக்கமான தொடர்பு முதலான எத்தனையோ காரியங்களில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். நீ எவ்வளவு கொடுத்து வைத்தவள். இந்த நெருக்கமான உறவின் வழியாக என் பிள்ளைகள் அனைவர் மேலும், இந்த நெருக்கமான உறவின் வழியாக என் பிள்ளைகள் அனைவர் மேலும் நான் கொண்டுள்ள என் அன்பை பற்றிய ஆழமான புரிதலை பெறவும், ஆன்மாக்கள் என்னிடம் நெருங்கி வரவும் நான் விரும்புகிறேன். நீ என்னோடு இருந்தால் உனக்கு தேவையான அனைத்தையும் கொண்டிருப்பாய். வாசிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். ஆமென். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். ஆமென். ஆமென். மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம் சத்தமாய். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் இருந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என் மகிழ்ச்சி. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமென். ஆமென். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். ஆமென். ஆமென். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தான். இறங்கும் நாயகா, நீர் இறங்கிட வரம் தா. சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தா. இறங்கும் நாயகா, நான் இறங்கிட வரம் தா. பிலிப்பியர் 2:2 சொல்வதைப் போல மீண்டும் ஒருமுறை வாசிக்க கேட்போமா? ஆமென். ஆமென். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும்
நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் ஒரே உள்ளமும் கொண்டவராயிருந்து கொண்டவராயிருந்து ஒரு மனத்தவராயிருந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். ஆமென். ஆமென். ஒரே எண்ணம், ஒரே அன்பு, ஒரே உள்ளம், ஒரே கருத்து, ஒரே மனத்தவராய் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ என்னோடு இருந்தால் மட்டுமே உனக்கு தேவையான அனைத்தையும் நீ கொண்டிருப்பாய். என் அன்பு குழந்தாய், சாத்தான் உன்னை விட செய்ய காத்திருக்கிறான் என்பதை நீ மிக மெதுவாகத்தான் புரிந்து கொள்கிறாய். எனவே உன் மீது எல்லா வகையான குற்றச்சாட்டுகளையும் வீசுவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அதனால் நீ மிகவும் அவநம்பிக்கையாகவும் உற்சாகம் என்றும் இருக்காதே. நீ என்னோடு இருந்தால் மட்டுமே உனக்கு தேவையான அனைத்தையும் நீ கொண்டிருப்பாய். என் அன்பான குழந்தையே, என்னோடு உனக்குள்ள நெருக்கமான அந்த தொடர்பு முதலான எத்தனையோ காரியங்களில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து போகாதே. நீ எவ்வளவு கொடுத்து வைத்தவள். இந்த நெருக்கமான உறவின் வழியாக என் பிள்ளைகள் அனைவர் மேலும் நான் கொண்டுள்ள என் அன்பை பற்றிய ஆழமான புரிதலை பெற்றுக்கொள். என் பிள்ளைகள் அனைவர் மேலும் நான் கொண்டுள்ள என் அன்பை பற்றிய ஆழமான புரிதல் பெறவும் ஆன்மாக்கள் என்னிடம் நெருங்கி வரவும் நான் விரும்புகிறேன். மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறி போகாதபடி நல்ல ஒரு மேய்ப்பன் பார்த்து கொள்வான். ஒரு ஆடும் சிதறி போகக்கூடாது. ஒரு ஆடும் சிதறி போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் என்பதை சிந்தனை வைத்து நீ என்னோடு இருந்தால் மட்டுமே உனக்கு தேவையான அனைத்தையும் நீ கொண்டிருப்பாய். இந்த இறையிறக்கத்தின் செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு முடியாதது, தெய்வத்தின் அன்பு நிறைவானது, தெய்வத்தின் அன்பு குறையாதது. நீ என்னோடு இருந்தால் உனக்கு தேவையான அனைத்தையும் நீ கொண்டிருப்பா என்ற சிந்தனையை கேட்க போன்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.